100% இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். நான் சொல்கிறத ஒரு 30 டேஸ் இல்லை 1 மந்த் இல்லை 2 மந்த் நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். அப்படி வரலன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து நீ ஒரு ஃப்ராட் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங் எனக்காண்டி ஒன்று பண்ணுங்க. ஒரு பென் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. உங்கள் ட்ரீம் லைஃப், அதாவது இப்படிலாம் வாழணும்னு ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரீம் லைஃப்பை ஆல்ரெடி அது நடந்த மாதிரியும் அதில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க மாதிரியும் எழுதுங்க. 1 இயர் முன்னாடி நானும் இதே ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஆக்சுவலி நான் மேனிஃபெஸ்டிங் பெருசாக நம்ப மாட்டேன், ஆனால் இந்த டெக்னிக்கை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோடய லைஃப் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் இல்லையா, எக்ஸாக்டாக அந்த லைஃப்பை தான் நான் எழுதினேன். ஆக்சுவலி அந்த லைஃப்பை நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ரைட் பண்ணேன், அது நடக்கும் நம்பினேன். சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆணுச்சு தெரியுமா, என் கோல் நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன். எப்போதுமே நான் அதை பற்றி கேரே பண்ணாமல் இருந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வச்சது ஃபுல்லாக என் கோல் நோக்கி, என் பேஷன் நோக்கி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி ஒரு விஷயம், ஒரு ஃபேக்ட்னா உங்கள் மைண்டுக்கு எது ரியாலிட்டி இல்லைன்னே தெரியாது. நீங்கள் வந்து இப்போது ஐ எம் லிவிங் திஸ் லைஃப் டைப், எனக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி உங்கள் மைண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நடந்த ஹார்ட் பிரேக் பற்றியோ உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றியோ ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் நீங்கள் திங்க் பண்ணி அதை பற்றி க்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் மைண்டுக்கு என்ன ரியாலிட்டி தோணும், ஓகே இப்போ இவங்க அழுதுட்டு இருக்காங்க, இவங்கள திரும்ப ஹார்ட் பிரேக்குள்ளே தான் கொண்டுட்டு போகும் அப்படின்னு தான் தோணும். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்து பண்ண விடாமல் அதை மேனிப்புலேட் பண்ணணும். அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். எப்படின்னா, யூ ஆர் லிவிங் அ கிரேட் லைஃப், நீங்கள் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கதாகவும், ஒரு நல்ல பார்ட்னர் கூட வாழ்கிறதாகவும், நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கதாகவும் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை திங்க் பண்ணி மேனிப்புலேட் பண்ணணும். உங்கள் மைண்டில் இது ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் கோல் நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃபோட பார்த்தே மாறிடும். உங்களுக்காக உங்கள் மைண்டுக்காக ஒரு ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த வீடியோவை நீங்கள் டிப்ரெஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் மோஸ்ட் பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டராக முடியும். ஸ்டாப். எதனா ஸ்டூப்பிடான வீடியோஸ் பார்க்குறது, ஸ்டூப்பிடான பீப்புளை லிசன் பண்ணுறது, சொல்கிறத ஸ்டூப்பிடான மியூசிக் கேட்குறது எல்லாம் நிறுத்துங்க. ஏன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கும் போது நான் சேட் சாங்ஸ் தான் அதிகமாக கேட்டேன். என் லைஃப்பை எவால்வ் பண்ணது அந்த சேட் சாங்ஸ் தான். ஏன்னா எதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக பார்க்குறோம் கேட்குறோமோ அதுதான் நம்மளோட ரியாலிட்டியாக மாறும். நான் பழகிற பீப்புள், நான் பார்க்குற விஷயம், நான் கேட்குற விஷயம், அதுதான் என்னோட ரியாலிட்டி, அதுதான் நான். என் அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாரென்ற சொல், நீ யாரென்ற சொல்கிறேன்னு. அது மாதிரி தான். ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை, ஏன்னா எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஆனால் நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், நான் இப்போ செர்டன் பீப்புள் கூட பழகுறேன்னா எவ்வளோ குயிக்காக அவங்க ஹேபிட் என்னோடதாகவும் என்னோட ஹேபிட் அவங்களோடதாகவும் மாறுது தெரியுமா. நான் ஒரு பர்சன் கூட ஹேங் அவுட் ஆகுறேன், நான் ஒரு பர்சன் கூட சுற்றுறேன் அப்படின்னா லிட்ரலி அது என்னை சேஞ்ச் பண்ணுது. அதுதான் பவர் ஆஃப் பீப்புள், நம்மளை சுற்றி இருக்கவங்களோடது. சில பேர் டாக்ஸிக்கான ஃபேமிலி கூட இருப்பாங்க. உங்களுக்கு அதை விட்டு வெளிலையும் போக முடியாது. அவங்களுக்காக ஒன்று, எப்போதுமே உங்கள் செல்ஃபில் நீங்கள் நில்லுங்க, உங்களோட ஓனில் இருங்க, நீங்கள் வந்து நீங்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது தவிர நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். டாக்ஸிக்கான கேங்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. இன்னும் நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபே ஹேட் பண்ணுற அளவுக்கு மாற்றிடுவாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி போய் அந்த மாதிரி பேசிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரியும் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூட பழகிட்டு நானும் அவங்களும் சேமாக இல்லை,
எங்கள் ஹேபிட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்லி சேஞ்ச் ஆகும், அதுதான் பவர் ஆஃப் பீப்புள். ஸோ நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்க எல்லாத்தையும் பார்த்து பழகுங்க, பார்த்துருங்க. கிரியேட் மைண்ட் மூவி வித் டெய்லி அஃபர்மேஷன். என்னென்னா எப்படி வந்து மைண்ட் மூவி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பின்ட்ரெஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டில் இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க ஒரு இமேஜ், அதாவது நீங்கள் என்ன மாதிரி வாழணும் அப்படின்ட்டு. இப்போ லக்ஸரியான லைஃப் வாழணும் அப்படின்னா லக்ஸரி லைஃப் ஸ்டைல்னு போட்டு சர்ச் பண்ணி அதில் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்க பிக்சர், இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னா அந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு பிக்சர்லையும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் உங்கள் ஓன் வாய்ஸில். என்னென்ன சொல்லணும்னா, ஐ எம் லிவிங் அ லக்ஸரி லைஃப், நான் இப்போ நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க, நான் ரொம்ப வெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன்னு அதுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து அந்த அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து தூங்குறதுக்கு முன்னாடியும் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் ஏஞ்ச உடனேயும் அதை ரிப்பீட் பண்ணுங்கள். உங்கள் ஓன் வாய்ஸே நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணி அதில் எமோஷன் போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் 100% மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. விடாமல் எவ்ரி சிங்கிள் டே நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் காலைல ஏஞ்சோனையும் 30 days இந்த விஷயத்த பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைஃப் நீங்கள் வாழ்வீங்க. ஏதாச்சும் ஒரு மெடிடேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மெடிடேஷன் இருக்குது. மணிக்காக இருக்குது, ஹெல்த்துக்காக இருக்குது, வெல்த்துக்காக இருக்குது, லவ்க்காக இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மெடிடேஷனை லிசன் பண்ணிட்டு தூங்க போங்க. அட்லீஸ்ட் இதை ஒரு 30 days பண்ணுங்கள். உங்களை பற்றிய பாசிட்டிவாக மிரரை பார்த்து உங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும், திங்கிங்கை சேஞ்ச் பண்ணும், மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும், ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். நீங்கள் வந்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், நான் ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் எல்லாராலையும் நேசிக்கப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால, உங்கள் லைஃப்பை பற்றி சொல்கிறதுனால உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப ஃபேக்காகவே தெரியும். நீங்கள் ரிப்பீட் பண்ண நீங்கள் அதை பிலீவ் பண்ணுவீங்க. நிறைய அஃபர்மேஷன் இருக்குது, செல்ஃப் லவ்வுக்கு இருக்குது, வெல்த்துக்கு இருக்குது, ஹெல்த்துக்கு இருக்குது. இது நீங்கள் எவ்ரி மார்னிங் அண்ட் நைட் சொல்லுங்கள் மிரர் பார்த்து. கிரேட்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுக்கும் நீங்கள் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருங்க அந்த விஷயம் கிடைச்சிச்சுன்னு. இப்போ காட் என்ன நினைப்பாருன்னா, ஓ இந்த விஷயத்துக்கே இந்த பொண்ணு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய சொல்லி தருவார். எப்போதுமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க, தேங்க்ஸ் பண்ணுங்கள் காடுக்கு. நம்ம சிம்பிளாக இதை ரைட் பண்ணிட்டு இது நம்ம கிடச்சிடும் உட்காரக்கூடாது. நம்ம அதை நோக்கி ஓடணும், அப்ளை பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். அதை நீங்கள் அந்த ஒர்க் நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு காட் இல்லை யூனிவர்ஸ் வழியாக ஒரு பீப்புள் கொடுப்பாங்க உங்கள் லைஃப்பில். அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ எனக்கு நிறையா மணி வேணும்னா நான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா கிடைக்காது, ஏதாச்சும் இதுக்கு ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னா எனக்கு அதுலேருந்து மணி வரும். அந்த மாதிரி தான் காட் நமக்கு ஏதாச்சும் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் யூ லாஸ் பீப்புள் that are not meant to be with the highest version of you. Your contact with them ends. தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்கன்னா போக விட்டுருங்க. let those people go. ஏன்னா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்போது உங்க கூட இருக்க தகுதி இல்லாதவங்க. எப்போ வந்து லெட் கோ பண்ணணுமோ அந்த டைமிங் ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க. காட் தான் உங்களுக்கு அந்த டைமிங் கொடுக்குறாருன்னு. சம்டைம்ஸ் யூ நீட் டு கெட் uncomfortable to get comfortable. உங்களோட ஓன் பிளெஸ்ஸிங்ஸை பிளாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வரும். பீப்புள் நம்ம லைஃப்குள்ளே வருவாங்க, அவங்க ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக வருவாங்க, காட் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்னா எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ட்ரூ ஆகும். சம்டைம்ஸ்
நம்ம வந்து ஒருத்தவங்க நமக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம டிசர்வான பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு குட் திங்ஸ் நமக்கு டிசர்வ் ஆனது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க லைஃப் ரிச் ஆகும், நமக்கு நல்லதே நடக்கும்ன்ட்டு. எல்லாரும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் செய்வீங்க. இன்னும் உங்கள் கூட யார் இருக்கா தெரியுமா? காட் இருக்கார். ஸோ அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்ட்டு அதை நீங்கள் விட்டுறாமல் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து அதை செய்யுங்க. அழுதது போதும், சேடாக இருந்தது போதும், ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சின்னதாக இருக்கோ அது பிரச்சனை கிடையாது, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, உங்கள் செல்ஃப் அதில் போடுங்க, உங்கள் கோல் நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஐ நோ ஒன் டே யூ கேன் டூ இட். நீங்கள் கண்டிப்பாக அதை செய்வீங்க, உங்களால் முடியும். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் நீங்கள் ஒரு 30 days வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நான் ரிமெம்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரியலைஸ் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பை நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம், நம்ம எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு டேயும் நம்மளோட விஷ் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து நம்மளோட லைஃப் பெட்டராக ட்ரை பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளோட பெட்டர் வேர்ஷன் நமக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? யாரோ நமக்கு ஏற்படுத்திட்டு போன ட்ராமாலேருந்து நம்ம ஹீலாவோன்னு நம்ம நம்பிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து மாறுவோம், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃபை நீங்கள் லவ் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், எப்போதுமே உங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்போதுமே நீங்கள் ஒரு அமேசிங், நீங்கள் ஸ்ட்ராங், நீங்கள் ஒண்டர், நீங்களே ப்ரௌடாக நீங்கள் உங்களே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்போதுமே உங்கள் செல்ஃபுக்கு சொல்லுங்கள். பி கிரேட்ஃபுல், எப்போதுமே நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், அதை மாற்றிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் மூவி செய்கிறதுக்கு தெரில அப்படின்னா அதுக்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோ சொல்கிறேன். அப்புறம் அந்த மெடிடேஷன் வீடியோவும் வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நம்ம சேனல்லே பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.